இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் இரட்டையர்கள் வந்து பிறக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் அப்படின்னா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்வீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வாழணும்னா தலைவிதி இருந்தா ரெண்டும் ஒரு ஆண் ஒரு பொண்ணு பிறந்தா கூட வாழும். சாவணும்னு இருந்தா பிறந்த உடனே ரெண்டுமே செத்து போடும். சரி, இப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிசம்பிளன்ஸ், இப்போ வந்து இந்த குழந்தை அழுதா அது அழுகும், இல்ல இவங்களுக்கு அது வந்து அந்த உடல் ஒன்னா இருந்ததா ஒரே விந்துல உருவானதால அந்த எண்ணங்கள் வரும். அவன் பசின்னா இவன் தாங்க மாட்டான், இவன் பசின்னா அவன் தாங்க மாட்டான், இவனுக்கு கொடுக்குறது அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும், ஒரே நேரத்தில். அதே தாய் வயசுல இன்னொரு ஒரு வருஷம் மொத்தம் ஒரு குழந்தை போட்டு அப்படி வராது. இது ஒரே கருவில் ஒரே விந்துல உருவாந்தாலும் அந்த தொடர்பு இருக்கும். மற்ற தனித்த விந்துல வந்து ஒரே வயசுல தாங்க ஒரு வயசுல தான் பிறந்த 1.5 வருஷம் பொறுத்து பிறந்த அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அன்னைக்கு இருந்த தாய் தப்பனுடைய மனநிலை வேற, இன்னைக்கு இருந்த தாய் தப்பனுடைய மனநிலை வேற. இப்ப அதே மாதிரி இப்போ தாய்க்கு வந்து அந்த பிரெக்னன்சி டைம்ல அந்த மனநிலைக்கு ஏத்த மாதிரி தான் குழந்தைகளும் இருக்கும். ஆமா, அது தாயினுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் குழந்தை, தாய் தப்பனுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் கருவுல வளரும். அது பிறந்து அந்த தொப்புல கட் பண்ண பிறகு அது வேற சுய உயிர் வரும். அது ஏங்குறதும் இந்த உடலும் ரெண்டும் சேர்ந்து அது எண்ணங்களை உருவாக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது வாழ்க்கை அமையும். இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ திருவிழாக்கள் அதெல்லாம் நடக்கும்போது அந்த ஊர்வலம் அப்படின்றது ஒன்று நடக்கும். அப்போ அந்த சாமியை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாகனம் மீது தான் வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வாகனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் பறவை அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, அவங்களுக்கும் சேர்த்து கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை பூஜை எல்லாம் நடக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன? உடல்லையே இருக்குது அத்தனையும். அதனால தான் இப்போ முருகர்னா மயில் மேலே வருவார், சிவம்னா மாட்டு மேலே வருவார் இல்லையா? இப்போ இது மாடுன்னா உடல் தான், மயிலுன்னா காற்று தான். இது எல்லாம் உடலுக்குள்ள இருக்கிறத வெளியே அடையாளமாக வச்சுக்குது. நிஜம் அது இல்லை, உனக்குள்ளே இருக்குது நிஜம். இப்போ அப்போ எல்லாமே நீங்கள் வந்து சொல்ல வருது நமக்குள்ள தான் எல்லாமே எல்லாம் உனக்குள்ள தான் இருக்குது. உனக்குள்ள இருக்கிறத தான் நீயே பேசுங்கிற, நீயே கேட்டுங்கிற, நீயே தேடிங்கிற. பிள்ளையார் எலி மேலே போலாருன்னா மூலாதாரத்தில் ஒரு எலி மேலே தான் இருக்கிறாரு. ஏன் எலி மேலே உட்காந்து புலி மேலே உட்காந்துக்கினான்னா? அதனால எது எது எங்கெங்க எப்படி அமைஞ்சுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வெளியே சித்தரிச்சு வச்சுக்குது. அந்த சித்திரம் ஃபுல்லா உனக்குள்ள தான் இருக்குது. இப்போ சித்தர்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்கள பற்றி நமக்கு பேசவே தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலானவங்க அவங்க. அவங்கள பற்றி மனிதனே பேசக்கூடாது. பேசுகிற அளவுக்கு மனிதனுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இவன் செய்யறதெல்லாம் யோகிதானம் செய்யிட்டு ஒரு யோகினை பற்றி பேசியிருந்தா எப்படி நியாயம்? அதனால் சித்தர்கள் வந்து பெரிய மகான்கள். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பேசுறதே தப்பு. இப்போ சாய் தர்மா டிவியில் ஒரு வீடியோவில் போட்டார் நித்யானந்த சித்தர்ன்னுட்டு. நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இது மாதிரிலாம் போடக்கூடாது, எடுத்துருன்ட்டேன். ஆனால் யாரோ போட்டதையே நான் எடுத்துருன்ட்டேன். இப்போ அவங்கவுங்களே நான் சித்தருன்னு சொல்லியும் திரியிறாங்க, போட்டுக்கணும், அவங்களே போட்டுன்னு திரியிறாங்க. அது அவங்களுடைய ஆசை. நமக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. மனுஷன் அவ்வளோதான். பேசுறது அனுபவத்தில் பேசுகிறேன். நான் ஒன்றும் படிப்பாளி கிடையாது, பெரிய அறிவாளி கிடையாது. பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ஞானிகள் பேசின உலகம் இது. இந்த உலகத்தில் ஏதோ என் அறிவு கேட்டினது, என் அனுபவத்துக்கு கேட்டினது பேசுனதை தவிர நான் படித்து கிடிச்சு பேசலாமா? அனுபவத்தில் பேசுங்கிறேன். நான் ஒன்றும் மகான் கிடையாது, நான் மனுஷன். ஐயா, இப்போ அமாவாசை நாள்ல வந்து நல்ல காரியங்கள்லாம் பண்றாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படின்றது வந்துட்டு ஒரு இருட்டான ஒரு தினம், நிலவு இல்லாத ஒரு தினம். அன்னைக்கு வந்து ஆனா நல்ல காரியங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த தொழில்ல அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எது ஒண்ணுமே முழுமை நாள்ல பண்ணலான்னு அர்த்தம். அமாவாசை வந்து 2 நாள் முன்னே எதுவும் செய்ய மாட்டாங்க. அமாவாசை போய் 2 நாள் பொறுத்து எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ அமாவாசை நாள் முழுமை நாள். அந்த முழுமை நாளில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் நம்ம கை கூடும் அப்படின்ற நம்பிக்கை. அதே நேரத்தில் பௌர்ணமி, முழு பௌர்ணமி அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்வாங்க. எல்லா ஆசிரமங்களும் வழிபடுவாங்க. அதே நேரத்தில் 2வது நாள் பௌர்ணமி முடிஞ்சு 2வது நாள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போது மனிதன் என்ன நினைக்கிறான்னா, எது முழுமையாக இருக்குதோ அதில் நல்ல காரியங்கள் செய்யும்போது நம்ம முழுமை அடைவோம் அப்படின்ற நம்பிக்கையில் செய்யறதுமா இது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்படி நல்ல நாள் பார்த்து அதெல்லாம் பண்ணுறது ஓகே, இல்லைன்னா நீங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக எல்லாமே இல்லை நடக்கிறதா நடக்கும்னு சொல்வீங்க இல்லையா? இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்வீங்க? நம்பிக்கையை பொறுத்து இது. ஏன்னா நான் சொல்கிறபடி உலகத்தில் யாரும் நடக்க முடியாது, நடக்கவும் மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இருந்தும் நான் ஏன் சொல்லின்னு இருக்கிறேன்னு சொன்னால், அவன் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் உண்மையை உணர்வான் அப்படின்றதுக்காக நான் சொல்லிக்கிறேன் தவிர, இப்போ தெய்வம் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறேன். யார் தேடுவான்?
எல்லாரும் தேடுவானா? தேட மாட்டான். ஆனால் நான் சொல்கிறது என் கடமை, நான் சொல்லிங்கிறேன். நான் சொன்னதால் எல்லாரும் மாறிடுவான் நான் நம்பினா என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் செய்வான், மற்றவன் சொல்கிறத கேட்க மாட்டான். அப்போ அவனுக்கு அமாவாசையில் செய்யலான்னு அவனுக்கு பிடிச்சதுன்னா அவன் அமாவாசையில் தான் செய்வான். வானாப்பா அமாவாசையில் செய்யாதுன்னா போயா நீ, எனக்கு தெரியும் அப்படின்வான். அதனால் என்னுடைய கடமைகள், நான் மனுஷன் கேட்பான், மனுஷன் மாறிடுவான், மனுஷன் திருந்திடுவான் அப்படின்னு நான் பேசுறதில்லைம்மா. என்னுடைய கடமைகள், நான் சொல்ல வேண்டியது உண்மைகளை சொல்லுவேன். நீ எடுத்துக்கினா எடுத்துக்கோ, எடுத்துக்கலனா போ, அது உன்னுடைய சௌகரியம். நீ எடுத்துக்கணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், எனக்கு அந்த வேலையும் கிடையாது. அதனால் நான் நிஜங்களை சொல்லின்னுக்கிறேன். நார்வேலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா எல்லா ஆன்மீகவாதி பேச்சையும் கேட்குறாங்க, எல்லா சாமியார் பேச்சுங்களும் கேட்டிருக்கிறாங்க, இப்போ என் பேச்சும் கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் எல்லார் பேச்சும் கேட்டிருக்கிறேன் சாமி, உங்களுக்கு முன்னாடி யாருமே உங்களை மாதிரி பேசலை, உங்களுக்கு பின்னாடி யாரும் உங்களை மாதிரி பேசவும் முடியாது அப்படின்றாங்க. இது ஏன், எப்படி அவங்களுக்கு? யாரோ ஒரு சிலருக்கு அவங்க நான் பேசுகிற பேச்சு மனசு தொட்டிருக்குது. ஏன்னா நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் இலக்கணம் தெரியாது, இலக்கியம் தெரியாது, நான் காலேஜ் போய் படிக்கலை, எந்த 1ஆம் கிளாஸ் கூட ஸ்கூல் வாசப்படி போய் படிக்கலை. ஆனால் நான் பேசுறது அனுபவம், அனுபவத்துக்கு ஈக்குவலாக வேறு எந்த படிச்சினாலும் 1000 போய் தான் படிப்பேன். அனுபவம் மட்டும்தான் நிஜம். அதனால் அந்த நிஜத்தை சொல்லுங்கிறேன். அது சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் பிடிக்குதுன்றதுக்காக மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு நான் பேசினா போய் பேசுவேன். எனக்கு மற்றவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதை பற்றி யோசிப்பேன். நிஜம் சொல்லுவேன், எடுக்கல நான் போ. உனக்கு பிடிக்கணும்னு நான் பேசினா உனக்கு போக போய் பேசுவேன். நான் எனக்கு அது இல்லை வேலை, அப்படி பேசுங்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள இந்த மாதிரியான மாற்றங்கள் எப்போ நடந்தது? எனக்கு 6 வயசுல இருந்து இருக்கிறேன் நான். இன்னைக்கு ஏப்ரல் வந்தால் 29 வந்ததுன்னா 74 வயசாகுது. இந்த 73 வருஷத்தில் 6 வயசுலேருந்து இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன், எது நிஜம் எது பொய், எது நிஜம் எது பொய்ன்ட்டு. இப்போ இவங்கெல்லாம் எழுதி வச்சதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னா பாதி நிஜம் பாதி பொய். எல்லாமே பொய்யன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நிஜம்னு சொல்ல முடியாது. பாதி பொய்யும் இருக்குது, பாதி மெய்யும் இருக்குது. அப்போது ஆதியில் ஏன் அப்படி பொய்யும் மெய்யும் சேர்த்து எழுதி வச்சான்னா, உடல்ன்றது பொய், உயிர்ன்றது மெய், ரெண்டும் இணைஞ்சாதான் உலக வாழ்க்கை. அதே மாதிரி ஒரு எழுத்தை பாதி பொய்யை சேர்த்து அதை மிகைப்படுத்தினா தான் படிக்கிறவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் அப்படிலாம் எழுதி வச்சிட்டாங்க. அன்றைக்கி ரெண்டும் பொய்யும் மெய்யும் சேர்த்து எழுதி வச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிங்கிறது, மெய்யை மட்டும் நீ புரிஞ்சிக்கோ, பொய்யை விட்டுடு. யாராவது எதையாவது எழுதிட்டு போட்டோம், அவன் எழுதணுன்னு மிகைப்படுத்தாத, எழுதணுன்னா குறை சொல்லாத. நீ இன்னைய வாழ்க்கைக்கு என்னவோ அதை தேடி எடுத்து அதுக்காக வாழு. ஆதியில் சொன்னானேன்னு அது மாதிரி வாழ முடியுமா? ஆதியில் கோமணம் கட்டியிருந்தா நீ கோமணம் கட்டி நிற்பியா? இன்றைக்கி ஆதியில் குடிமூட்டு இருந்தா குடிமூட்டு நிற்பியா? உன் வாழ்க்கைக்காக உன்னை மாற்றிக்கணும் இல்லை, அப்போ இதையும் மாற்றிக்கோ. அதுதான் நான் சொல்கிற அறிவுரை. நீங்கள் இப்போ 6வது வயசுல இருந்து தேட ஆரம்பிச்சிங்க. எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது கடவுள் நமக்குள்ள தான் இருக்காங்கன்ற ஒரு விஷயம்? எனக்கு 30 வயசுல தெரிஞ்சது. எப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் வெளியே சொல்கிற விஷயம் இல்லைம்மா, சொன்னாலும் அது அடையாளம் காட்டக்கூடியது. இப்போ நான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன், சொல்ல முடியும். ஆனால் உன் உயிரை எப்படி இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஞானம்ன்றது அவன் அனுபவிக்கக்கூடியதை தவிர எடுத்து அடையாளம் காட்டுற பொருள் இல்லை அது. அதனால் அந்த மாதிரிலாம் காட்ட முடியாது. இப்போ இந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் வரணும் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பேசியிருக்கோம், இப்போ இந்த அசைவம் அப்படின்ற விஷயங்கள்லாம் விட்டுடணும், இதுதான் சாப்பிடணும், அந்த மாதிரி ஏதாவது விதிமுறை? ஆமாம், இப்போ கூட ஒருத்தர் கேட்டாரு, இப்போ தாவர வகைகள்லாம் சாப்பிட்றது சைவம், மற்ற வகையெல்லாம் சாப்பிட்றது அசைவம். அப்போ அதை சாப்பிட்டா என்ன, இதை சாப்பிட்டா என்னன்னா, இதை சாப்பிட்டா சாந்தமாக இருப்பா, அதை சாப்பிட்டா மூர்கனாக இருப்பா, அவ்வளோதான் வித்தியாசம். எதை சாப்பிட்றியோ அதான உடம்புல ரத்தமாக போகுது. அப்போ அதுக்கேற்ற குணங்கள் தானே உருவாகும். அதனால ஆன்மீகத்தில் போகும்போது சாத்வீக உணவு சாப்பிட்டீங்கன்னா சாத்வீக குணத்தோட வாழ்வேன். உலக விஷயத்தில் ராஜச குணம் பிடிச்சதை சாப்பிட்ட கடிக்கிறது இடிக்கிறது குத்துறதை சாப்பிட்டீங்கன்னா குணமாக அதே மாதிரி வரப்போகுது. இறக்கம் இல்லாத மனம் ஆகிடும், இவ்வளோதான் வித்தியாசம். சரி, கல் குத்துது முள்ளு குத்துது அந்த ரோட்டில் போனால் நம்ம போகாமல் இருக்கலான்னு இருக்க நினைச்சோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்த சேர மாட்டோம். அதனால் கல்லாக இருந்தாலும் முள்ளாக இருந்தாலும் அதை கடந்து போகணும். அது மாதிரி வாழ்க்கைன்ற ரோட்டில் பயணம் பண்ணின்னுக்கிறோம்.
இன்பமும் வரும் துன்பமும் வரும், எல்லாம் சில நாள் தான். இன்பத்துக்கும் நிரந்தரமான நாள் கிடையாது, துன்பத்துக்கும் நிரந்தரமான நாள் கிடையாது. எல்லாமே ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும். ஆனால் அமைதியை மட்டும் என்னைக்கும் நிற்கிறது. அமைதியை தேடி வாழுங்க, அது ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும். போலாமா? தப்பே கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. இப்போ இங்கே உபதேசம் கொடுக்குறாங்கல்ல சீனெல்லாம், கந்த சஷ்டி இங்கே திருக்கல்யாணம் இது நடக்குது. அவங்க அம்மா இறந்துட்டு பால் ஊற்றிட்டு வராங்க. அப்போ இங்கே ஐயருங்க ஒரு 4-5 ஐயருங்க இருந்தாங்க, அவங்க பூஜை பண்ணுறவங்க. அவங்க சொன்னாங்க இது மாதிரி அவங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு வராங்கங்க, தீட்டுங்க அவங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அவங்க தீட்டுன்னா நான் கூட தீட்டு தான்ப்பா. அவங்க தீட்டுன்னா நானும் தீட்டு தானே. எங்கள் அம்மாவுக்கு தீட்டு போய் இந்த நேருக்கு போகுது இல்லையா, நானே முழு தீட்டு தானே, 10 மாதம் தீட்டு தானே. அப்போ நான் கூட தான்ப்பா தீட்டு. ஏன் நான் தீட்டு, நீ மந்திரம் சொல்லிங்கிற நீயே தீட்டு தான் அப்படின்னு. தீட்டுன்ற பொருள் ஆகாத பொருள், சுத்த பொருள் நேற்று மண்ணில் போச்சாச்சு. இன்னைக்கு என்ன இருக்குது? ஒன்றையும் கிடையாது. அதில் அந்த வெப்பு நீர், உடல்லேருந்து வர வெப்பு நீர் ஒருத்தரோட ஒருத்தர் தொட்டால் அதில் கிருமிகள் இருக்கும், அதனால் குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், அது தீட்டு. ஆனால் மறுநாள் என்ன இருக்குது? நமக்கு ஒன்றுமே கிடையாது. சில பேர் கடவுளை தொட்டுட்டாரு, தீட்டு கடவுளை போய் தொட முடியுமா? தீட்டு படுமா கடவுளுக்கு? இதெல்லாம் அறியாமையில் செய்கிற விஷயங்கள். அது மாதிரிலாம் நீங்கள் ஆன்மீகத்தில் வந்துட்ட பிறகு எது எதுலாம் உண்மைன்றதை யோசிக்கணுமே தவிர மற்றவங்க சொல்கிற கற்பனையில் நீங்கள் போய் சிக்கிக்க கூடாது. தெரியாதவங்க போயும் போட்டோம். இங்கே எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. கூப்பிட்டாங்களா நல்லபடியாக போய் நல்லபடியாக முடிச்சுட்டு எத்தனையோ வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஒரு ஊருக்கு போனேன், திருச்சிக்கு. 2 கால் இல்லை, 2 கால்னா கால் இருக்குது, நடக்க முடியாது, தள்ளாடும், அப்படியே கால் ஊழ்ந்து போயிடும். ஒரு பொண்ணு, மீதி பேர்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோம். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்துருப்போம், இவர் சும்மா இல்லாத இந்த பொண்ணாயிட்டுன்னு வந்துட்டார், இந்த பொண்ணால் ஏறவும் முடியாது, நடக்கவும் முடியாது, இதனால் நாங்கள்லாம் பார்க்கறதுக்கு கெட்டு போயிட்டோம் அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த பொண்ணு இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் போய் பாருங்கப்பான்னு. அந்த பொண்ணுக்கு அசிங்கமாகி போச்சு, வயசு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, மாமா நான் உன் ஷோல்டரை பிடிச்சிக்கிறேன், நான் ஏறிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஏறுமா அப்படின்னு. என் ஷோல்டரை பிடிச்சிக்கின்னு உச்சி பிள்ளையார் கோயில் மேலே போய் உட்காந்துக்கிச்சு. நல்லாக்கிறவன் ஏறி வர கஷ்டப்படுறான், மேலே மாரடிக்கிற மாதிரி தண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனதிடப்பட்டு போச்சுன்னா. இப்போ நெருப்பு மறிக்கிறான், ஒரு பீடி நெருப்பு பட்டால் சுடுது, ஆனால் அவன் நெருப்பில் இறங்கி போகிறான். காரணம் உணர்ச்சி குணங்கள் மாறி போகுது. கடவுள் அது இருக்குது, அதை பார்த்துக்கோ அப்படின்ற நம்பிக்கையில் இவன் உடலை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதனால வலி தெரியல. நமக்கு ஒரு சின்ன முள்ளு குத்தினா கத்துறோம், அது வலிச்சும் போட்டான், அவன் பிரார்த்தனை அவன் வலிக்கிறான், நமக்கு என்னமையா அதை போய் சொல்லணும். இல்லை அதான் அந்த மாதிரி ரோட்டில் பார்க்கும்போது அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா மதத்துலேயுங்குது. அது ஒரு மதத்தில் இல்லை. முஸ்லீமில் மோரம் பண்டிகைன்னு ஒன்று வரும், அதில் முள் வச்சு இதில் டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு உடம்புலாம் ரத்தமாக்கிக்குவான். அது கடவுளை பண்ண சொன்னார். இது எதுவுமே கடவுள் பண்ண சொன்னதில்லை. இப்போ நம்ம சும்மா இருக்கும், அது மாதிரி ஒன்றுமே பண்ண முடியலையே. அதுதான் மனசு மாறி போகுது இல்லை. இப்போ சாதாரணமாக நாளுக்கு கறி மீன் போய் ஒரு 2 கிலோ காட்டுக்கறி எடுத்துன்னு வந்து 2 கிலோ கோழிக்கறி எடுத்துன்னு வந்து போட்டு நீ இந்த உண்டு பிள்ளைங்களுக்கும் போடுற. கிருத்திகை வந்துச்சுன்னா போய் எடுப்பியா? அதுவும் நாள் தானே, எடுத்து துண்ண வேண்டியது தானே. முடியலையே, மனசு வரலையே. நீங்க சொல்ற பதில் அத மாதிரி மனசு தான் எல்லாத்துக்கும் பேஸ். மனசு எதை விரும்புதோ அதை செய்ய போகுது, மனசு எதை விரும்பலையோ அதை விட்டுட போகுது. அதனால விரும்புறவன் செய்யட்டும், அவன் செய்தும் போறான். நீ செய்யாம உன்னை நீ பார், உனக்குள்ள இருக்கிற கடவுளை நீ தேடு. அதை விட்டுட்டு ஊரை யோசனை பண்ணினா உன்னை மறந்துடுவே. நீ உன்னை யோசனை பண்ணினா ஊரை மறந்துடுவேன். ஊரை மறந்துட்டு உன்னை யோசனை பண்ணா உனக்கு புண்ணியம் உண்டு. உன்னை மறந்துட்டு ஊரை யோசனை பண்ணும்போது உனக்கு பாவம் தான் உண்டு. எது வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ. அந்த நெருப்பு மிதிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்யறாங்க. ஏதானா பண்ணட்டம்பா, அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்றான். இப்போ ஒருத்தன் கவிச்சே சாப்பிட மாட்டேன்றான், இவனுக்கு பிடிச்சதை சாப்பிட மாட்டேன்றான். என்னுடைய கேள்வி, உலகத்தை தித்திட முடியுமா உன்னால? போய் நெருப்பு மறிக்கிற இடத்துல ஒரு கொம்பை எடுத்துன்னு போய் வச்சு யாருன்னா நெருப்பு டாடி பண்ணிட்டான்னு சொல்லு, உன்னை ஆச்சு நெருப்புல போட்டுருவாங்க.
வீணு வேலைக்கெல்லாம் ஏன் போறீங்க? அதான் அந்த மாதிரி முடியுது. அப்புறம் நம்ம அவன் செய்யட்டம்மா, நீ செய்யாத இரு, உன்னை நீ திருத்திக்கோன்ற. ஒவ்வொரு மனிதனும் தன்னை திருத்திக்கிறான்னா உலகம் நல்லா இருக்கும். இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்து, இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்யும் போது தான் தீமை விளையுது. அதனால நீ உன்னை மாத்திக்க. நீ போய் அந்த மாதிரி முட்டாள்தனத்தை செய்யாத. நெருப்பு மறிப்பான், இவனுக்கு ஆவாத எவனா இருப்பான், கொஞ்சம் சக்கரை தூவி விட்டான்னா போதும் அந்த நெருப்புல. இவன் தெரியாத இறங்குவான், காலெல்லாம் ஒட்டின்னு கொப்பளம் கழிச்சு விட்டோம். அப்ப அம்பாள் கிட்ட குறையணுமா இவன் பண்ண சேஷ்டிக்கு. இதையெல்லாம் தேவையற்ற வேலைகள். அதனால அவன் செய்யறான், விரும்புறான், மனசு அதை விரும்புது, செய்யறான். ஒருத்தன் ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சுக்கணும் ஒழுக்கமா வாழறான், ஒருத்தன் ஊருக்கு ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கணும் ஒழுக்கமற்ற இல்லாத வாழறான். இதை ஏன் போய் திருத்த முடியுமா? நம்ம திருத்த முடியாது. அதனால நம்மளே திருத்திக்கின்னு போயிடலாம். அது மாதிரி நடக்கிறாங்களே, எப்படி அந்த நடக்கட்டும்ன்ற அவன் நடந்து போட்டுமே. ஒருத்தன் சாவறான், ஏன் சேர்த்தான்னு கேள்வி கேட்க முடியுமா போய்? சாதாரணமா நடக்கிறதுக்கும். அதனால நீ உன்னை மாத்திக்கோ. நீ போய் அந்த மாதிரி முட்டாள்தனத்தில் இறங்காத. இன்னொருத்தன் செய்யறத பத்தி நீ சொல்லிப்பாரு. எடுத்தா எடுக்கட்டும், எடுக்கலாம் போட்டோம். அதனாலதான் வருதா அப்படின்னு. அது ஒரு சக்தி இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி வருதுன்னு. சக்தி எல்லாருக்கிட்டும் இருக்குது. தூக்கு போட்டுக்கு போறேன்னு எல்லாத்த விட சக்தி ஜாஸ்தி. ட்ரெயின்ல மாட்டிக்கு போறேன்னு எல்லாத்த விட சக்தி ஜாஸ்தி. இவனாவது உயிரோடு இருப்பான், காலு கை வெந்து போய். அவன் செத்து போறேன்னு போறான், அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் பாரு. ஆனா சாவறான போய். அதனால ஊரை யோசித்தோம்னா நமக்கு விடிவே கிடைக்காது. உன்னை யோசனை பண்ணும். ஆமா, குழந்தைன்னா பிறக்கதான் செய்யும். அந்த குழந்தைக்கு பிறக்காது. அது வயதுல இருந்து அம்மா செத்து போட்டுவாள். இல்ல சாமி, அந்த குழந்தைக்கு அதை நம்ம யாருன்னு அறியாத வெறிலையும் அந்த நம்ம இந்த பூலோகத்துல நம்ம பிறந்து இந்த இதெல்லாம் அனுபவிக்க போறோம், இந்த காட்சியெல்லாம் நம்ம நடக்க போகுதுன்றது அந்த குழந்தைக்கு காட்சியா வரும்னு சொல்றாங்க சாமி. காட்சியா வரும்போது அந்த குழந்தை வந்து நல்லதெல்லாம் நடக்கும்போது அந்த குழந்தை சிரிச்சுக்கினே இருக்குன்னு சொல்றாங்க. கெட்டதா நடக்கும்போது அந்த குழந்தை திடீர்னு அழுவுன்னு சொல்றாங்க. அது உண்மையா சாமி? அது எத்தனை போய் என்ன குளத்துல விட்டுடணும். அது மாதிரி குழந்தைய வீட்டுல வச்சிருந்தா வீட்டுல வச்சுங்கிறவங்களுக்கு டேஞ்சரு. இல்ல சாமி, அந்த காட்சிகள் அந்த குழந்தைக்கு காட்சி கிடைச்சது கிடைக்கல யார் சொன்னது? யார் சொன்னது? இல்ல சாமி, நான் யார் சொன்னது? குழந்தை அது பேசாது, சின்ன குழந்தை. அது காட்சி வந்தது வரலன்னு யார் சொன்னது? சொல்றாங்க சாமி. எப்படி சொல்றாங்க? புழுவுறாங்கன்னு அர்த்தம். மூடனுங்களா அவனுங்க. வள்ளலாறு குழந்தைய தூக்கும் போது சிதம்பரத்துல வச்சு, அதையே நான் நம்ப மாட்டேன். அவரு நடராஜரை பார்த்து சிரிச்சாரா. குழந்தை இவர் வள்ளலார் ஆக போறாரு, அது குழந்தையா இருக்கும்போது சிரிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? குழந்தைக்கு காட்சி வருது, இவருக்கு கதை சொல்லி இருக்குதாம, துட்டு வர்றது சொல்லலையா? அதுதான் சாமி, நம்ம அனுபவிக்க போற துன்பங்கள்லாம் ஒரு அனுபவ போறது எவனுக்கும் தெரியாது, அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதுக்கு நினைவுகள் அதுக்கு நம்ம யாருன்னு அறியும் போது தான் அது தெரியும். அறிய முடிஞ்சாதானே தெரியாதுன்னு சொல்றாங்க சாமி. அறியறதுக்கு முன்னா, நம்ம யாருன்னு அறியறதுக்கு முன்னா அதனுடைய காட்சியெல்லாம் அது கண்ணுக்கு தெரியும் சொல்றாங்க. தெரியும். சொல்லு, என்ன வயசு? அது வீட்டுல கட்டில வச்சிருக்க போறீங்க. ரொம்ப ஆபத்தான குழந்தை அது. எப்படி இருக்குது பாரு கதை, கற்பனை பாரு. மனுஷனுடைய கற்பனைக்கு எல்லையே இல்லாத போய் நிக்குது. உலகம் எப்ப அழிய போகுது கேட்கத்தானே? ஏன்பா சரிங்க கொடுமையாகிறீங்க சாமி? நான் விழுப்புரம் வாய் வரல, பேசல, பிறந்த குழந்தை. அதுக்கு நடக்க போதெல்லாம் தெரியும். சொல்லுது, யாருக்கிட்ட சொல்லுதுன்னு தெரியல. அது இல்ல சாமி, சொல்லல சாமி. அது அழுவுறதும் சிரிக்கிறதும் அதனுடைய காட்சி நினைச்சுதான் சிரிக்கும். அழுவத்தையும் சிரிக்கிறதையும் வச்சு நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டீங்க சொல்றாங்க சாமி. ஆமா, அழுவும் போது அது பசியத்தான் அழுவுது, பசியில்னா சிரிக்குது. இவங்க சிரிக்கிறத பார்த்த உடனே நடந்ததெல்லாம் சொல்லிங்குது, அழுவத்தை பார்த்த உடனே கெட்டதெல்லாம் நடக்க போது இவங்களா ஒரு முடிவு கதை எழுதிங்கிறாங்க. அப்படி அதான் கதை எழுதினுக்கிறீங்க. எழுதுங்க, நல்லா எழுதுங்க. இந்த மாதிரி கதைங்க தான் நிறைய வந்துச்சு ஊர்ல. அதனாலதான் முட்டாள ஆயிட்டுக்கிறான் மனுஷன். நிஜத்தை தேடுங்க, நிஜத்தை தேடுங்கன்னா கற்பனையிலேயே வாழ விரும்புறீங்க. உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? சரிங்க சாமி, நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்துருக்கேன் சாமி. என் பேர் வெங்கடேசன் சாமி. ஐயாவுடைய யூடியூப் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போய் பாரு, உங்க ஊட்டம்மாவை செக் பண்ண போய் முதல்ல. ஏன் சாமி? இல்ல உங்க ஊட்டம்மா சொன்னாங்கன்றியே? என் வீட்டம்மா சொல்ல சாமி, சொன்னது தான் நான் சொல்றேன் சாமி. அதான் அவங்களை இட்டும் போய் ஹாஸ்பிட்டல் இட்டும் போய் பார்க்க சொல்லு. ஏன்னா பிரெயின் பாதிச்சிருந்தா அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த குடிக்காரங்கிறான் தெரியுமா? ஆமா சாமி. ரொம்ப குடிச்சு மூளையில இருக்கிற நரம்புங்க வீக் ஆயிடும். சரிங்க சாமி. வீக் ஆகி போச்சுன்னா அவனுக்கு ஒரு தெளிவு இருக்காது. சரிங்க சாமி. அவன் உட்காந்துப்பா யாரோ வெட்டுற மாதிரி இருக்கும் அவனை. சரிங்க சார். ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க, யாரோ குத்துற மாதிரி இருக்கும். கத்துவான்,
ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா குடிச்சு திரும்பி அந்த நரம்பெல்லாம் ரப்பாகி போச்சுன்னா நல்லா இருப்பான். சரிங்க சாமி. அது மாதிரி உங்களுக்கு ஏதோ பாதிச்சிருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க சொல்லு. சரிங்க சாமி. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாமி? ஆ? விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் வந்து உங்கள் ஐயாவை பார்த்துட்டு ஐயாவை வந்து ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு வந்து 29ஆம் தேதி பிறந்த நாள் வருது. ஆ? ஏப்ரல் இது ஏப்ரல் 29ஆம் தேதி பிறந்த நாள். அதை சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா பண்றேன். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வருது ஐயா. சரி, அந்த நாளைக்கு நம்ம வந்து ஒரு 50 பேருக்கு அன்னதானம் போடலான்ற நீ என்ன 50 பேருக்கு அன்னதானம் பண்றது பாரு. வீட்டு வேலை செய்து பெங்களூர்ல இருக்குது 110 பேருக்கு ஏப்ரல் மாசம் பண்ணல, மாசம் 29ஆம் தேதி பண்ணுது. சரிங்க சாமி. என்னால முடியும், உன்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும், முடியாதெல்லாம் போய் மாட்டிக்க கூடாது. சரிங்க சாமி. மாசம் 500 பேருக்கு அன்னதானம் பண்றாங்க. அந்த எந்த அரசியல் கட்சி தலைவருக்கோ எந்த ஆன்மீகவாதிக்கு இது வரைக்கும் உலகத்தில் நடக்காத விஷயத்த பண்ணிக்கிறாங்க. அதனால நீ விருப்பப்பட்டா சொல்லி, இதெல்லாம் மைக்ல சொல்லி விளம்பரப்படுத்துற விஷயம் இல்ல. இல்ல சாமி, மனசுல எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன சொல்றேன், நீ ஒரு விஷயத்தை விரும்புற செய்யணும்னு நினைச்சீன்னா அதை உன் தனிப்பட்ட விருப்பத்துல நீ செய்யணுமே தவிர அதை நீ என்கிட்ட மைக்கில் சொல்லி, நான் மைக்கில் சொல்லி பாக்குறவன் வீடியோ பாக்குறவன் ஓ இவங்க விளம்பரப்படுத்திங்கிறாங்கன்னு அவன் சொல்லி இவ்வளவு அசிங்கமாகும். எனக்கு மட்டும் அது வந்து அந்த எண்ணங்கள்லாம் அந்த மாதிரி வந்தது சாமி. இவ்வளவு எனக்கு மட்டும் அது ஏன் வந்தது? போடு, ஒரு 5000 பேருக்கு போட மாசம் சந்தோஷமா இருக்கும். சரிங்க சாமி. ஓ சரி, ஆத்மாவன சாமி.